ஸ்மோக்கிங் காஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். என் பேர் நவீன். என் கதையை தான் இந்த படத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ இருக்க நிலைமைக்கு பணம் தான் ஒருத்தனோட வாழ்க்கையை தீர்மானிக்குது. அந்த பணத்தை சம்பாதிக்க 2 வழி இருக்குது. ஒன்று நேர்மையாக கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிறது, இன்னொன்று கொலை திருட்டு அடுத்தவங்க காசை எடுத்து தான் சந்தோஷமாக இருக்கிறது. இந்த 2 பாதையில் நான் தேர்ந்தெடுத்தது கொலை திருட்டு. அதைத்தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. எனக்கு எத்தனை கோயில திருமாடா உன்னால போனது, உன் தம்பியால போனது எல்லாம் மொத்தமா என் கைக்கு வந்து சேர. என்னால பிச்சை போட்டு போறேன்டா. என்னையா போன காரியம் என்னாச்சு? என்னாலாம் 5க்கும் 10க்குலாம் ஒருத்தங்கெல்லாம் வேலை செய்ய முடியாது. அதுக்கு நம்ம பேங்க்கை தான் கொள்ளடிக்கணும். மும்பைலேருந்து ஒரு ஆர்டர் பல்கா. என்ன ஆர்டரு? ஒருத்தனை கொலை பண்ணா பெருசா தரானுங்க. தன்னை பார்த்தா குலவா இருக்குது மாதிரி தெரியுதா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு காசு வேணும். காசு இருந்தால் தான் இங்கே மதிக்கிறானுங்க. காசு தான் எல்லாமே. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியும். எனக்கு சம்பவம் பண்ணணும். சம்பவம் பண்ணியே ஆகணும். எனக்கு ஒருத்தவனே தெரியும். அவன் முன்னாடி பெரிய கூட்டம் இருக்கு. அவனை வச்சு போட்டுடலாம். பண்ணுறது பெருசு இல்லை. தடையுமே எல்லாம் பண்ணணும். சிறப்பாக முடிச்சிடலாம். பண்ணிடலாம். மும்பையிலேருந்து வண்டி கம்மா மட்டும் பாதையில் போகாமல் பக்கத்தில் இருக்க புதுக்குளம் பாதையில் போகும். நான் சொன்ன மாதிரி நீ அவனை இருந்து ஒன்று வெடிக்க வைக்கணும். ஒருத்தவனை கொலை பண்ண போகிறோமே, சாமி நம்மளை தண்டிக்காதா? கஷ்டப்படுறப்ப கூட வராத கடவுள் தப்பு செஞ்சால் மட்டும் தண்டிச்சிட போகுது. பண்ணலான்ற நீ பண்ணுறா பார்த்துக்கலாம். அவ்வளோ காசு இருந்தா அந்த கடவுளே விலைக்கு வாங்கலாம். வா. வண்டி பைபாஸ்லேருந்து வந்துட்டுருக்கு. எதையும் பார்க்காத, அடிச்சு தூக்கிடு. அந்த பொருளை மட்டும் எடுத்துவோம். தேவையில்லாம அவனை எதுவும் பண்ணிடுறாங்க. அவனை தொட்டா நம்ம எல்லாத்தையும் கொண்டுருவானுங்க. பொருள் மட்டும் முக்கியம்டா. காசு விஷயத்தில் மட்டும் கரெக்டாக இரு, இல்லைன்னா அடுத்த ஸ்கெட்சு உனக்கும் பண்ணணும்.
ரோட்டில் தாண்டா வந்துட்டு இருக்கேன். ஓ படம் முடிஞ்சு என்ன பண்ண? அவன்கிட்ட பொருளை வாங்கிட்டு நீ அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாரு. அவன்கிட்ட மிச்சத்தை நான் பேசிக்கிறேன். பொருளை மட்டும் பத்திரமா மட்டும் வந்து. அதெல்லாம் அந்த பொருளை கரெக்டாக டெலிட்டு கொடுத்துட்றேன். வெட்டி மூட்டிக்கு எதுவும் பண்ணாமல் நீயும் அவளை அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டு சொன்னதை மட்டும் அவன் எதுவும் சொல்லலை. நீ ஏதாச்சும் பேசி தலடா அவனை. ஃபோன் எடுக்க மாட்டியோ? என்னடா தும்பியா உன்னத்தாண்டா? டேய் நான் மகரா நினைப்பா உன்னத்தாண்டா பாடு. என்னடா மேலைங்களையும் பார்க்குற வர்ற கோபத்துக்கு உன்னத்தாண்டா? டேய் வாய் டுமுக்கு டமுக்கு ஆக போகுது. உனக்கு கமெண்ட் வத்தலாம் கொடுத்தா? டேய் டென்ஷன் ஆகுதுடா. டேய் ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேன். போனா வரலையே. வரல சரிவா மகரா பார்க்க போவோம். என்னடா உனக்கு பிரச்சனை? இப்ப இது இருக்கு இன்னும் சொல்லி குத்தம்ல அவ்வளோ சொல்லணும். பண்ணதாகவே இருக்கட்டும், யாருக்கும் தெரியக்கூடாது. முக்கியமாக கருப்பனுக்கு தெரியக்கூடாதா? உனக்கு சேர வேண்டியது உனக்கு வந்து சேரும். பூமாயை வச்சுக்கிட்டு போட்டுறாத. ஓட்டு போட்டியில போய் கேளு. போடா பாடு. அதுக்கு நான் என்னடா பண்ணேன்? அங்கே கேளுடா. சுரு கொடுத்து நான் வேலை பார்த்துட்டு வரேன். அங்கே அடி தரணுமா? கூட வச்ச குடும்பிக்கு போட்டு வரவிடுவியா? டப்பா ஈரிடும். இந்த மாரி வேலைலாம் வச்சுக்கிறாத. டேய் சக்கடா ஓடா. ரெடிமெண்ட் வாங்கிட்டு வா. ஓ புரியல போய் சொல்ல உனக்கு புரியும். நைனாவை யார் கொண்டாரோ என் கண்ணு முன்னாடி கட்டு கடவுளே, எசப்பா, முருகா, சிவம்பருவானே, நீ நைனாவை யார் கொண்டாரோ கண்ணு முன்னாடி காட்டி உனக்கு 1000 மட்டும் நான் அடிக்கிறேன். அடிக்கலாட்டி என்னான்னு பேரு. அம்மா பூஜம் என்னடா பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரில, பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை ஏன்டா இங்கே பண்ணிட்டு இருக்க? நம்ம எது கடவுள் நம்புறோமோ அதான் நமக்கு. ஐயோ, ஆனா அப்பப்ப விசித்திர நிரூபிச்சுனே இருக்கடா. சரி, ஏதோ தர்மா ஏதோ சம்பாதிக்கிறாரு, பூஜைக்கு தயாராகி பண்ணி
பண்ணிட்டேன்டா தப்பு. தர்மா, பொருள் ரெடியாக இருக்கு போல. தர்மனுக்கு ஃபோன் போடு. ஃபோன் போட்டு நான் சொன்னேன் அப்படியே சொல்கிறேன். ஃபோன் ஸ்பீக்கரில் போடுறேன். போன தர்மன்ட்ட கொடு. நான் கொடுக்குறேன். ஏய் இஸ்ரா, அவன் பூசிக்கு ரெடி பண்ணுறா. டக்குன்னு போய் தொலைய மாட்டியா? நான் கொடுக்குறேன். தருமரே, மூதேவி வேற லைன்ல இருக்கேன், என்ன செய்ய? டேய் மூதேவி, இப்ப பேசு. கன்ஃபார்மாக சொல்கிறேன், நம்ம பசங்க யாரும் இதை பண்ணல. இந்த மாதிரி கொலை பண்ணுறதுக்கு இந்த ஊரில் யாருமே இல்லை. வெளியூர்லேருந்து இறங்கியிருப்பாங்க. நீ தேவையில்லாமல் பசங்களை எதுவும் பண்ணிடாது. முப்பேன் உனக்கு கரெக்டாக தான் பேர் வச்சிருக்கேன், மூதேவி இல்லை. இதை பண்ணது யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். யாரும் தெரியல தருமா, நீ தேடி போக தேவையில்ல, அவனே தேடி வருவான். உனக்கு இங்கிலீஷ் நாலேஜ் தெரியுமா? தருமா, நான் ஒன்றும் இங்கே காமெடி பண்ணலை. உசுறு இருக்கணுமா இல்லை வேணாமான்னு உனக்கு நான் காட்டுறேன். தர்மா, சொல்கிறத கேளு. இன்னும் ஒரு வாரத்தில் இதை யார் பண்ணன்னு எனக்கு தெரிஞ்சு ஆகணும்டா. இல்லைன்னா அடுத்த எவன் பூஜை உனக்கு தான்டா. டேய் எப்பவும் கேட்பல சாம்பிள்னு. இப்ப பாக்குறியா சாம்பிள்? வீடியோ வேடா சாம்பிள். தர்மா, மூதேவி ஏதோ குவினா இருக்கு. தர்மா, சொல்லுடா. தேவையில்லாமல் எதுவும் பண்ணிடாது. இருக்குல்ல, அதை சொல்ல. தர்மா, மிச்சம் ஒன்று இருக்குல்ல, அதை காப்பாற்ற என்ன வழின்னு பாரு. தேவையில்லாமல் பண்ணி இருக்கிறது இழந்துடும். காக்கரோச்சு, சாம்பிள் சம்பவம் மட்டும் பார்க்குறியா? கத்தாதி தேவானி இந்த பாவி. நான் தருமரே, சாம்பிள் காட்டலான்னு பார்த்தா அசால்ட்டா விட்டு போறீங்க. உன் ஃபேஸ் அவ்வளோ அழகா இருக்குடி. டேய் கலிச்சி, ஆம்பளை கூட விட மாட்டியா? அப்படி சொல்லிடுறேன். தருமரே, உன்னை பெரிய இடத்துல செக் பண்ண சொல்லி செக் பண்ணிட்டியா? வசலுக்கு போயிட்டு வந்துட்டியா?
இந்த நேரத்தில் அது வேற பார்க்கலாம் நண்பரே. எனக்கு அசால்ட் அது எனக்கு இம்பார்ட்டன்ட் முக்கியம். சொல்கிற வேலையை கரெக்டாக செஞ்சேன். விஜய் அதெல்லாம் கரெக்டாக பண்ணிடுவோம். ஹலோ, இப்போ நான் என்ன பண்ணேன்? வந்திருக்கு போல. நான் சொன்ன மாதிரி மூடிட்டு அப்பதே செஞ்சதில் உங்களுக்கு தேவைதான். எப்போ கொண்டு நான் சொன்ன இடத்துக்கு போய் தொலைங்க. டெவில் உன்ட்ட இன்னும் காசு கொடுக்காம இருக்காப்புல? அவன்கிட்ட போய் காசு கேட்டுப்பாரு, அப்போ தெரியும் குண்டி வெளில என்னன்னு. சரி சரி. இன்னும் ஒரு மயிறு. பா என்னடா எப்போ பார்த்தாலும் ஒரே ட்ரெஸ்ஸு, குளிப்பியா? நல்லா தான்டா அவசரம் அடிக்குது. அப்புறம் என்னதுடா குளிச்சுட்டு? அம்மா நமக்கு வர காசு வச்சு என்ன பண்ணலாம்? துணி கடை, இட்லி கடை, ஹோட்டல் ஏதாச்சும் சிறுசா இப்போ பார்த்தாலும் சில்றேன். பெருசா பண்ண வேண்டா மாட்டாம இருப்போம். அதான் பேசுவில்லடா, பேசுடா. மூடிட்டு கிளம்பு. அவ போயிட்டா நான் என்னடா பண்ணு? ரெண்டு பேர் போட்டோ தர்ம கிட்ட மாட்டிச்சு ப்ரோ. கும்பலத்தாளத்துல மதக்க போகுது ப்ரோ. போட்டோ எப்படா மாட்டிச்சு? ப்ராப்ளம் ப்ரோ, இட்ஸ் நாட் மை ப்ராப்ளம். ப்ராப்ளத்துல இருந்து எப்படி வெளியே வருது மட்டும் என்ன பண்ணணும்? ப்ரோ நீ வளர்க்கணும் தானே சாகணும். என்னால முடிஞ்ச ஒரு சின்ன கிராண்ட். தர்ம 8 மணிக்கு பாக்கிட்டு தனியா தான் போவான். நீ ஒரு ஹிந்திக்கார பொண்ணை லவ் பண்ணேன், அதுக்கு இருக்க என் கூட ஓடி போச்சான்னு கூட தெரில. என்ன ஆச்சு? யோ இந்த நாய் ஃபோட்டோ எப்படியோ தர்மன்ட்ட மாட்டிக்கிச்சு. எப்படி மாட்டிச்சுன்னு தெரியல. ஓன் போட்டாலே மாட்டிச்சுன்றியா? என்னடா? பார்க்கில் தர்ம தனியாக இருக்கப்போ நீ என்ன பண்ணுவே தெரியாது. நாளைக்கு நீ கூட யாராச்சும் கூட்டு போய்க்கோ. தர்மனை முடிச்சிருங்க. எனக்கு கம்பத்தில் ஊர்வலம் போனதுக்கு யானை கொட்ட வேணும். அது ஒன்னால மட்டும்தான் முடியும். இந்த வேலையை முடிச்சு கொடுத்த கைமறை நீ எனக்கு என்ன பண்ணுவ? கடவுளுக்கு லஞ்சம் கொடுத்த கடவுள் உனக்கு வேலை பார்க்க போறாரு. 2 நாளில் வேலை முடிஞ்சிடும். வேலை முடிஞ்சா சரி. ஆடு தனியாத்தான் வந்திருக்கு. பசங்க முடிச்சுடாங்க போலையே. ஆள் பயப்படாமல் இருக்காப்புல. எனக்கு நம்ம இவங்க தான் வாங்கிட்டு தோணுது. அதையும் பார்ப்போம். தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்கணும். அந்த டக்குனு முடிக்க சொல்லிட்டா போச்சு.
என்னையா ஃபோன் பண்ண எடுக்கவே மாட்டாங்க? ஃபோன் போட்டாங்க எடுக்கலாம் போட்டு ஒன்று பிரச்சனை. அப்படி இப்போ என்ன ஆகுன? அவ்வளோதான் சொல்லி முடிஞ்சு. யோ ஃபோனு என்னாச்சு? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ சொல்லு. நான் மோனே முடிஞ்சோ? நீ நினைக்கிறமே சாதாரணலாம் கிடையாது. நீ முடிச்சு போயிடலடா நினைச்சேன். ஜஸ்ட் மிஸ் எல்லாத்தையும் போட்டிருப்பான். என்ன படம் பண்ணுறதுயா? நீ நினைக்கிற மாதிரி 10-50 கிலோ வளர்க்கலடா, 100 கோடிடா. சக்கரை கிண்டி மட்டும் வரலனா எங்களுக்கெல்லாம் பிபிதே. ஊமைங்கடா. ஊமை குத்தா என் வீட்டில் உட்காந்துக்கிட்டியான். அடிக்கு பயந்துட்டு வெளியே வர மாட்டியா? என்ன யோசிக்கிற? சரி சரி, நம்ம கொண்டாளுக்கு பின்னாடி பெரிய சாம்ராஜ்யம் இருக்கான், பெரிய 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 கூட்டம்லாம் இருக்கான். என்ன பண்ணனே தெரில. பார்த்தா அவனை பொருள் எடுத்து வர சொன்னா பொருளை மட்டும் எடுத்து வரணும்டா. தேவலாம் அவனாண்டா கொன்ன. பொருளை மட்டும் தானடா எடுக்க சொன்னான். என்ன மைத்திரா அவனை போட்ட? உன்னால என்ன போட்ட? என்ன பண்ண? இப்போ என்ன யோசிக்க? எப்படியோ தர்ம நம்மளை போடுவான், தர்மனை போடாட்டி டெவில் நம்மளை போடுவான். ஆக மொத்தம் டெத்து கன்ஃபார்ம். உனக்கு என்னப்பா அவன் பின்னாடி பெரிய கேங் இருக்கு, மயிர் இருக்குன்னு சொன்னேன். எங்களுக்கு தான் சங்கு போ. மொத்த அவன் போட போறான், நம்ம எல்லாம் சாக போறோம்டா. டேய் 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 இங்க வாடா வாடா இங்க வாடா. பெரிய பெரிய கூட்டு இருக்கு பத்தியா? அதை பத்தி இப்போ ஃபுல்லா சொல்லு. எனக்கு இதுல இருந்து தப்பிக்கணும். வா சொல்லு சொல்லு, போட்டுருவாப்புல சொல்லு சொல்லு. எங்களுக்குன்னு சில சம்பிரதாயம் இருக்கு. எங்க கேங் ரொம்ப பெருசு, யாராலையும் அழிக்க முடியாது. அழிக்க முடியாது, அழிக்க முடியாது.
என்னுடைய உத்தரவுப்படி கற்பனை நீ கேட்டோம். என்ன சாமின்றாங்க சம்பிரதாயன்றாங்க ஒரு மயிரும் முடிய மாட்டேங்குது. என்னன்னு அந்த கேரளா கண்ட்ரி வேலை செய்யறோம். அப்படிலாம் இல்லைண்ணே. நாங்கள் என்ன சம்பளம் தர மாட்டோமா? சரி தண்ணியை ஊற்று. என்னை ஏற்கனவே தண்ணி வாங்க பெரிய குளத்துக்கு அனுப்பிச்சி விட்டேன். அங்கே தான் தண்ணி ஸ்வீட்டாக இருக்கும், மூடிட்டு ஊற்று. என்ன ஆச்சு? டும் 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 பாம்பு வெடிச்சு ஆடு சேர்த்துட்டா. டும் 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 டும். நான் ப்ரோ கொடுத்த அசைன்மெண்ட் கூட ஒழுங்கா பண்ண மாட்டேன். தசத்தெல்லாம் போல இருக்கா ப்ரோ. தர்மம் ஒன்று போடுறது கண்ணி வெறித்தனமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. என்ன பண்ணனே தெரியல, யோசிச்சுட்டு இருக்கேன். உனக்கு என்ன, நீ எல்லா பிரச்சனையும் தப்பிச்சுக்கிட்டே இருக்க. ஃபேஸ் காட்டி மாட்டினது நானும் என் தம்பிங்கண்ணா. எங்களுக்கு தான் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. என்ன பண்ணனே தெரியல, சாவ போறோன்னு நினைக்கிறேன். எவ்வளோ கடுப்பா இருக்குன்னு தெரியுமா உனக்கு? டேய் இப்படி புலம்புற பொம்பளை தொத்து பெரும்பலம் சாமி நம்மளை பிறந்துட்டு அழுதுட்டு இருக்கோம். ப்ரோ இப்படி எல்லாத்துக்குமே கவலைப்பட்டா இந்த கதையை எழுத தெரிஞ்ச எனக்கு இந்த கதையை முடிக்க தெரியாதா? முடிச்சு காட்டுறேன் ப்ரோ.